நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் அவனுடைய வேதமான அவனுடைய வார்த்தை செய்தியான அல் குர்ஆனில பல அறிவியல் உண்மைகளை மனித இனத்துக்கு இந்த உலகத்திற்கு சொல்லுகிறான். அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய பல அறிவியல் உண்மைகளில் ஒன்று வானங்கள் படைக்கப்பட்டதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், பூமி படைக்கப்பட்டதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹு தாலா அவன் படைத்த ஒவ்வொன்றையும் பற்றி சிந்திக்க சொல்லி அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகிறான். சூரா ஹாஷியா, திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 88வது சூறாவான அல் ஹாஷியா என்ற சூறாவிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அஃபலா எந்துரூன இலல் இபிலி கைஃப குலிக்கத், ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, அவர்கள் சிந்திக்க வேண்டாமா, ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது. அப்ப அல்லாஹ் ஒட்டகத்தை எவ்வாறு படைத்திருக்கிறான். ஓ இலசமாயி கைஃப ருஃபியத், வானம் அது எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சிந்திக்க வேண்டாமா. ஓ இலல் ஜிபாலி கைஃப நுசிபத், மலைகள் இந்த பூமியில எப்படி நடப்பட்டிருக்கிறது, மலைகள் இந்த பூமியில் எப்படி நடப்பட்டு நட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சிந்திக்க வேண்டாமா. ஓ இலல் அருளி கைஃப சுத்திகத், பூமி ஒரே விரிப்பாக எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அப்போ ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது, வானம் அல்லாஹுவால் படைக்கப்பட்டு எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது, பூமி ஒரே விரிப்பாக அல்லாஹ்வால் இந்த பூமி படைக்கப்பட்டு எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது, அந்த பூமிக்கு மேல் மலைகள் எவ்வாறு நடப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், சிந்திக்க சொல்லி வலியுறுத்துகிறான். இந்த மலைகளை பற்றி பூமிக்கு ஒரு மிக பெரும் பலமாக, மிக பெரும் பலம் பொருந்திய ஒரு அஸ்திவாரமாக திகழக்கூடிய மலைகள், அந்த மலைகளின் சிறப்பை பற்றி திருக்குர்ஆன்ல சில வசனங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு வசனம் சூரா அன்பியாவில் உள்ள 21வது சூறாவில் உள்ள 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பியா சூறாவில் உள்ள 31வது ஆயத். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஜஅல்னா ஃபில் அர்தி ரவாசிய அன் தமீத பிஹிம் வஜஅல்னா ஃபீஹா ஃபிஜாஜன் சுபூலல் லஅல்லஹும் யஹ்ததூன். அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த வசனத்தில், இன்னும் இந்த பூமி மனிதர்களுடன் ஆடி அசையாமல் இருப்பதற்காக, இந்த பூமி ஆடி சாயாமல் இருப்பதற்காக நாம் அதில் நிலையான உறுதியான மலைகளை அமைத்தோம். அவர்கள் நேரான வழியில்